மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி நேத்திக்கு ஆக்டர் சுவாமி ப்ரோ அவர்களுடைய அசிஸ்டன்ட் ஸ்ரீனி ப்ரோ வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் இருக்க பிக்சர் ஒரு ரூமில் ஷேர் பண்ணி கெஸ் த பிளேஸ் அப்படின்னு போட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஹிடன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நார்மலாக நம்ம வீக்கா ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த ரூமை எதுக்கு ஒரு கெஸ் த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணோம் அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ தான் தெரிய வருது, ஒருவேளை அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் தான் மேட்டரே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். விஜய் வந்து அவரோட மேரேஜ் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஒருவேளை காவேரியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவருடைய மேரேஜ் போட்டோ ஃப்ரேமை வந்து அவருடைய ரூம்ல நல்லா பெருசா ஃப்ரேம் எல்லாம் போட்டு மாட்டி வச்சிருப்பாரோ சர்ப்ரைஸ் பண்றதுக்காக. பிகாஸ் இப்போ வந்து காவேரி ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க. நிவின் யமுனா மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வர போறாங்க. ஸோ வந்து அதை பார்த்து அப்படியே செம்மையா சர்ப்ரைஸ் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸா போட்டோ ஃப்ரேம் மூலமா காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்க மாதிரி பிக்சர், அதாவது மேரேஜ் பிக்சர் வந்து கிடையாது நம்ம தாத்தாவுடைய வீட்டில், விஜயோடைய வீட்டில். ஈவன் கண்டிப்பாக காவேரி வந்தாங்கன்னா அதை பார்த்ததுமே சர்ப்ரைஸ் ஆகிறது மட்டும் இல்லை, ரொம்பவே ஹாப்பியாகவுமே ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதை கண்டிப்பாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இருக்கிற மனநிலை அப்படி. ஏன்னா விஜய் வந்து நிவின் கிட்ட அந்த கான்ட்ராக்ட், அந்த டீல் பேசுனது எல்லாமே வந்து காவேரி தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எப்போ விடை கிடைக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் ஹாப்பியாக அப்படின்றத எல்லாருடைய ஹாப்பினஸ்மே. ஈவன் எதிர்பார்க்கறதுமே அதுதான். ஈவன் தாத்தா பாட்டி கூட இன்னைக்கு எபிசோடில் அதை பற்றி பேசியிருந்தாங்க, குழந்தைலாம் வந்துருச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை அப்கமிங்கில் அந்த மாதிரி ட்ராக் கொண்டு வருவாங்களோ டீம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். அந்த சஸ்பென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.